ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜெர்மன் தம்பி அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம பிரதர் வினய். தைப்பூசம் ஃபைனலாக வந்துருச்சு. பாருங்கள், நான் புது டிஷர்ட்லாம் வாங்கியிருக்கேன். முருகனே துணை, இவர் ஜிப்பால் வந்திருக்கார், தலைவர் ரஜினி மாதிரி. ஸோ பார்ப்போம் எப்படி போடுன்னு. இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் நம்ம நிற்போம். செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டுறேன். நிறைய பண்டல் போட்டிருக்காங்க, பாட்டு போட்டிருக்காங்க. வேறு என்ன, காவடி ஆட்டம் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி நைட் டைம் மெயினு. ஸோ ஃபுல்லாக நான் எடுக்கிறேன் உங்களுக்காக. பாருங்கள் ஃபுல்லாக. இதில் போமா, மெல்லமாக போவோம். வீடியோ எடுத்து பாருங்கள். ஜூஸ் எல்லாம் போடுறாங்க. சாரி, ப்ரொடெக்ஷன் இருக்கு. இந்த ப்ரொடெக்ஷன் வாசனமான சாமான் வாசனத்தை பார்த்து வாங்கிட்டு போங்க. அப்புறம் நம்மகிட்ட விதமான அகர்பத்தி இருக்கா. 2 பெருபத்து அகர்பத்தி பார்த்தீங்கன்னா ஒரு 12 மில்லிக்கா, 4 பேக்கெட் அகர்பத்தி பார்த்தீங்கன்னா ஒரு 10 மில்லிக்கா, 3 ஐயோ பாம்பா. இந்த ஆளோட நான் படுற மாதிரி இருக்கு. பாம்பை பார்க்கணுன்னு போயிடுறது. என்ன பாட்டு போகுது. அது கோயில் என்ன, அந்த ராமர் கோயில். இங்க பானிபூரி போடுறாங்க. சாக்லேட் பானிபூரி. ட்ரெஸ் மாரியா மெயின் பிளேஸுக்கு வந்துட்டோம். இன்னும் அந்த அளவுக்கு ஃபுல் ஆகல. நம்ம வெள்ளண்டுக்கு வந்துட்டோம். பாருங்க, அண்ட் ஆஃப் கோர்ஸ் முருகன். ஷூர், ஒரு வருஷம் ஆச்சு பார்த்து. 1 இயர். என்னங்க. ஸோ காய்ஸ், ஒரு வருஷத்துக்கு ஐ திங்க் அப்ராக்சிமேட்லி 1 இயர் ஆச்சு இவரை பார்த்து. நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. செம்ம வாய்ப்பு. ஏறக்குறைய 5:30 மணி அளவில் நம்முடைய கொடி ஐயோ புறா பக்கத்தில்
குழந்தைகள் விளையாடுறாங்க. நமக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. ஸோ பின்னால் காய்ஸ் நாம் முடிய காணிக்கையாக கொடுக்கலாம். ஐ திங்க் காடு குட்டுறது அங்கால பக்கம் இங்காலையா. நிலையம் தேவஸ்தானம். ஓகே, இப்போ நம்ம வெளியில் பண்ட வச்சுருக்காங்கல்ல, அதை பார்ப்போம். ஓகே ஓகே. இவருக்கு எப்போ பார்த்தாலும் வேறு வேலை இல்லைங்க. இந்த புறாவோட விளையாடுறதே ஒரு வேலையாக இருக்கு. குழந்தை மனசு, குழந்தை மனசுன்னு சொன்னேன். ஸோ இது எல்லாமே ஃபுல் ஆயிடும் கொஞ்ச நேரத்தில். போலீஸ் நிற்கிது. குட். அந்த காவடி இருக்கு இல்லைங்க, பாத்திரலாம் பக்கத்தில். கூட்டம் வாங்கணுமா? பிஸ்தாங்க புக்ஸ் படிக்கிறதுக்கு தான் வேற இருக்கு. அது புக்கை படிக்கிறவங்க தான் நம்ம பார்க்கணும். புக்கும் பார்க்க மாட்டேன். காவேரி பிரிச்சது இதுதாங்க. ஃப்ரீயா வாட்டர் பாட்டில் தருவாங்க. இப்பொழுது சாயங்காலம் ஒழுங்கி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ. பாருங்க, வீடியோ எடுத்தாலே ஒரு மரியாதை தான். இந்த துணி வேர்வையை துளைக்கிறதுக்கு. எஸ், என்ன மயில் டோக்கை ஃப்ரீயாக தருவாங்களா? இங்கே ஸ்வீட்ஸுகள் எல்லாம் இருக்கு. இத்தனை நிகழ்ச்சிகளும் பொறுமையாக இருந்து இந்த அத்தனை நிகழ்ச்சிகளும் கலந்து கொள்வதற்கு அன்போடு கேட்கிறோம். நன்றி, வணக்கம். நம்மளுடைய தமிழ் கடவுள் நேர்கொண்ட பார்வையோடு உங்கள் கண் முன்னே நின்று கொண்டிருக்கின்றார். ஆகவே கூறியது போல நம்மளுடைய விநாயகர் கோவிலுக்கு செல்வதற்கு முன் நம்மளுடைய தேவஸ்தானத்தின் புத்தகம் எழுதிவிட்டு அங்கே போடப்பட்டிருக்கும் அந்த கூடாரத்தில் நிற்கப்பட்டுக் கொண்டிருக்கும் புத்தகங்களை வாங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் கடவுள் அல்லவா? ஆகவே நீங்கள் இன்று இந்த வீட்டில் ஒரு நூலகம் அமைப்பதற்கான அவங்க முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளலாம். 2000க்கும் அதிகமான தலைப்புகளில் இந்திய புத்தகங்கள் வெளியாகம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே நீங்கள் உங்களுடைய இந்த கைப்பூசத்தை ஒரு ஏற்பாடாக இந்த புத்தகங்களை வாங்கி வீட்டில் ஒரு நூல் நிலையம் அமைக்க வேண்டும். ஸோ காய்ஸ், இதான் வெளியில் ஸ்டார்ட் பண்ணலாமா? அங்கே முன்னால் இருக்கு. சாப்பிட்றதுக்கும் அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாகவே தருவாங்க. எல்லாருக்குமே அன்னதானம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க மெல்ல மெல்லமாக. இரவு ஃபுல்லாக இருக்கும். போட்டுட்டாங்க பார்த்தேன். ரொட்டி சென்னை. ரொட்டி சென்னையா? புளி சாதம். புளி சாதம். ஓகே, புளி சாதம். வீடியோ எடுத்து டிவியில் யூடியூப்ல வந்து யூடியூப்ல. ஆமாம் ஆமாம். ஸ்ரீலங்கா, ஜெர்மனி. ஆனால் ஸ்ரீலங்கா தான். யா,
என்னங்க பாத்தீங்களா? ஓ தேங்க்யூ தேங்க்யூ. மாரியம்மன் டெம்பிள். ஆமா தேங்க்யூ தேங்க்யூ. நானும் ஆர்டர் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. பரவாயில்ல, நம்மள தெரியுது. பரவாயில்ல. நீங்களும் ஃபேமஸ் ஆயிட்டீங்க. எங்கிருந்து சாப்பிடுவோம்? ஓகே. இங்க போலீஸ் வருது. ஓகே, அன்னதானத்தை சாப்பிடலாம். புளிசோறு என்ன? ஓகே, நானும் சாப்பிட்டு வரேன். மக்களே பாருங்க, இங்க யார் இருக்காருன்னு. நித்யானந்தர் இங்க மலேசியாவுக்கு வந்துட்டார். காய்ஸ் பாருங்க, நிறைய வாலண்டியர்ஸ் இங்கே தைப்பூசத்தை க்ளீனாக வச்சுருக்கணும்னு ரொம்பவே பாடுபடுறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். நீங்களே குப்பை ஆக்கிடுவீங்க. ஓகே காய்ஸ், இங்கே தான் பண்டல் எல்லாமே பச்சிருக்காங்க. இன்னும் கூட்டம் இல்லை. ரொம்ப நல்லது, எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஜூஸ், நாம் இப்போ கரும்பு ஜூஸ் தேடி தான் போகிறோம். லாஸ்ட் டைம் குடிச்சிருந்தேன், செம்மையாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு நேச்சுரலான கரும்பு ஜூஸ் நான் எங்கேயுமே வாழ்க்கையிலே குடிச்சதில்லை. அந்த போன வருஷம் குடிச்சிருந்து நான் அப்படியே ஞாபகம் இருக்குது. ஸோ அதைத்தான் நாம் இப்போ தேடி போய் குடிக்க போகிறோம். நான் வந்துருச்சு. கரும்பு ஜூஸ்ண்ணா, கரும்பு ஜூஸ் எவ்வளோ? 5 சரிங்க. இல்லை வச்சுக்கிறேன். இருக்கு அஞ்சலி தேங்க்ஸ்ண்ணா. ரெடியா? யூடியூப்பில் வருது. ஆமாம். அண்ணா நீங்கள் காட்டுங்க. இந்த கடைன்ற பேர் என்ன? அசாம். ஓகே. ஸோ இவங்கள்ட்ட தான் நம்ம வாங்கியிருக்கோம். அந்த அவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஸோ வாங்க குடிப்போம். டேஸ்ட் எங்கே வரும்? குடிங்க நீங்கள். ஓகே. ஒர்த்தில் pomegranate ஜூஸ். குழந்தைகளுக்கு ஏதாச்சும் வாங்கணும்னா இங்கே வாங்கலாம். குடம் தூக்கிட்டு போகிறாங்க. ஞாபகம் இருக்குது, ஆரம்பத்தில் நம்ம இப்படி தான் வந்தோம். ஆரம்பத்தில் இருந்து இல்லைங்க, அந்த போன தைப்பூசத்தில் அந்த பஸ்ஸில் அங்கே எங்கேயோ விட்டு நாம் இந்த ரூட்டால் வந்தோம். இல்லை ஓகே. பெற்றா கையில் கரும்பு ஜூஸ் வச்சுக்கிறோம். இன்னொரு 11 சோடா குடிக்கல. இங்கே இல்லை முடியுது. ஸோ இப்போ
என்னத்தை ரெடி பண்ணுமோ இல்லை இவங்க காவடி குடையிலெல்லாம் கொண்டு போகிறாங்க. அவங்க கம்பேர் பண்ணணும்னா நான் ரொம்பவே வீக், பழக்கம் இல்லைல்ல. குழுக்க வந்துட்டோம். இங்க இருந்து நம்ம மேல பாம்பு விழுந்துச்சு. அங்க இருந்து அது உண்மையான ஃபுட்டேஜ் இல்லைன்னு தெரியல. இந்த குரங்கு நிற்குது. ஆனால் உள்ளுக்குள்ள குளிர்மையாக இருக்குல்ல, நல்லா காத்தோட்டமாக இருக்குது. காற்றோட்டமாக நல்லாவே இருக்குது. இங்கே பாருங்கள், அழகாக பிரித்து வச்சுருக்காங்க. பால்குடம் லெஃப்ட். எஸ் பாட்டன். ஆமாம், கோயிலுக்கு போகணும்ல, அப்போ நம்ம லெஃப்ட் சைட் போகணுமா? நான் பார்த்துக்கிறேன். பாருங்க எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு. இங்கே தான். ஆமாம், காசு காசு. ம் ஐயா, நூல் கட்டணும், நூல் கட்டணும் ஐயா. ஓகே, கத்திரிக்கோளால் இது அறுக்க முடியுமே? ம், ரெண்டையும் ரெண்டையும். டூ டூ. உங்களுக்கு ஷூரா? நான் கட்டணுமா? ஷூரா? ஷூர். அப்படி 1-2 கொண்டு வரேன். நன்றி. அப்படிங்கிற அண்ணாக்கும் கொண்டு போகணும். ஓகே. இங்கே இருக்குது. எவ்வளோ? 3 வழியா? இது என்ன 10 கிலோ வருது? ஓ, 3 வழி. ஆமாம், 3. அந்த 1 வழி. 2 நூல்னா எவ்வளோ? 6 வழி. இது 3, இது 2 3. ஓகே ஓகே. இதில் இருக்குங்கண்ணே, கையில் இருக்கும். ஐயா, அண்ணங்களுக்கு 2 நூல் கொண்டு போகலாமா? அண்ணங்களுக்கு 2. ஆ, 3. ரொம்ப நன்றி. பின்ன உங்களுக்கு நான் கட்டுறேன். ஆ, சாரி. பரவாயில்ல. மேலே போகணுமா? ம், வேர்க்கிறது தெரியுதா? தாங்க, நான் பிடிக்கிறேன். ம், இதுவும் முருகன் தான் இப்போ வேலைண்ணே. எல்லாம் மறந்துட்டேன்.
இப்போ நாங்கள் திருநூறு பூசினதுக்கு அப்புறம் நல்லா இருக்குது. நான் இவரை பாருங்கள் நாமமே போட்டுட்டேன். கொஞ்சம் குளிர்மையாக இருக்கும் திருநூறு பூசினோம்னா. ஒரு மாதிரியாக நூல் எடுத்துட்டாங்க. இதோட நமக்கு நல்ல காலம். போன வருஷம் பிறந்துருச்சு யூடியூப்புக்கு. இந்த முறை வேண்டுதல் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் வேறு மாதிரி. வேண்டுதல் என்னடா ஒரு நல்ல மக்களுக்கு சொல்லட்டு இது வரைக்கும் ரிவீல் பண்ணல யாருக்குமே. முறை இப்போ தைப்பூசம் வந்து நல்ல நாள்னு சொல்கிறேன். ஒரு நல்ல குடும்ப பொண்ணு முருகனுக்கு கிடைச்ச மாதிரியே நமக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டோம். ஓகே, கிடைக்குமா? அப்படியே நடக்கட்டும். அப்படியே நடக்கட்டும். நீங்களும் கூட வாழ்த்துங்க வியூவர்ஸ். அவங்க என்ன நினைக்க போகிறாங்களோ. காய்ஸ், நம்ம இது சொல்லும்போது சேவல் கட்டுச்சு. ஆக்சுவலி முருகனுக்கு கேட்டுருச்சா? நிச்சயம் இந்த வருஷம். இல்லைன்னா அனுமான் மாதிரி தான், வேற ஒரு வழி இல்லை. ஆட்டங்கரைக்கு போகலாம். இங்கே சேவல் சேவல் நம்ம வந்துட்டு தெரிஞ்சிச்சு. ஆடா இந்த நீங்கள் குடும்பம் வந்தீங்கன்னா இப்படியே உட்காந்துக்கிட்டு நல்ல ஃபீலிங்காக இருக்கும்ல. இங்கே தான் முருகன் கொட்டுக்கிட்டுன்னா போயிட்டார் மொட்டை அடிச்சிட்டு. நான் முன்னால் இருந்து எடுக்கிறேன் இல்லைங்க. இந்த பாருங்க காய்ஸ், நம்மளுடைய ஃபேவரட் சீன். அண்ணன் மறுபடியும் பண்ணுற மாம்பழ விளையாட்டு. பக்கத்தில் இருக்காங்களா? யாரு? குரங்கு. அது அனுமான் கோவட்டில் அங்கே போயிட்டு இன்னொரு சேவலா? ஆமாம், இங்கே மயில் நிற்கிது. ஒரு மயில் இருந்துச்சுன்னா அழகாக இருக்கும்ல. சம்டைம்ஸ் இருக்கும் உங்களுக்குள்ள. மயில் பிஞ்சு போயிருக்கு. மயில் குஞ்சு போட்டிருக்கா? பிஞ்சு போயிருக்கு. அப்படி ஆஹா. இங்கே விநாயகர் இருக்காருங்க. இவரான் எங்களுடைய ஃபேவரட். ஆக்சுவலி பூட்டி வச்சுருக்காங்க. ரொம்ப நாட்டி, ரொம்ப உங்களை தான் கூப்பிடு. ஸோ காய்ஸ், ஆக்சுவலி சொல்ல மறந்துட்டேன். முதல் நம்ம வேண்டிக்கிறது ஹெல்த்துக்கு தான். நம்ம உடம்பு ஃபிட்டாக இருக்கணும், ஹெல்த்தாக நல்லா பார்த்துக்கணும். இல்லைன்னா அவர் சொல்ல போகிறதா ஞாபகம் வருது. என்ன பண்ணுறது, பொண்ணு வராட்டிக்கும் பரவாயில்லைங்க, நம்மளுடைய ஹெல்த் அப்படி இருக்கு. ஆக்சுவலி லாஸ்ட் இயர் நம்ம யூடியூப் தான் வேண்டிக்கிட்டோம் நல்லா வரணும்னு. இன்றைக்கி ஏதோ கடவுள் புண்ணியத்தில் 15,000 சப்ஸ்கிரைபர்ஸில் நல்லா போகுது. நீங்களும் நமக்கு ஆதரவு தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெர்மன் யூடியூப் சேனலுக்கு. ஜெர்மனிலிருந்து வந்திருக்கேன். சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வருஷம் பொண்ணு வந்துச்சுன்னா போனஸ். வினே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? யாருக்கு மவுஸ் கூட, சிவனுக்கா முருகனுக்கா? முருகனுக்கு. ஏன் தெரியுமா? அவரே அந்த ஏதோ ஒரு சீனில் கண்டன் ஒரு பேச்சுவார்த்தையில் சிவன் ஏதோ சொல்லிக்க போகிறார், நீ நமக்கு கீழே தான், அந்த மாதிரி ஒரு டோனில் பேசியிருக்கார். அதுக்கப்புறம் முருகன் சொல்லுவார், 5 எழுத்து இருக்கிற உங்களுக்கு, அதாவது நாம சிவாய 5 எழுத்து, எனக்கு சரவண பவன்னு 6 எழுத்து, என்னதான் கும்பிட்றதுக்கு வருவாங்கன்னு திமிரா கோவமாக சொல்லுவேன். என்ன ஒரு கதை தெரில, உண்மையா இல்லையான்னு நீங்கள் போடுங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதாங்க இந்த முருகனுங்கிற பேருகளுக்கு கொஞ்சம் கோவமே ஜாஸ்தி. யாரையும் தாக்கி சொல்லலைங்க. நாங்கள் நம்ம இறங்கி வந்த கலைப்பில் தண்ணி வந்துருந்தாங்க. நன்றி நன்றி, மிக்க நன்றி. பாருங்க, இங்கே வந்து எந்த வித மத வேறுபாடும் பார்க்காம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் மலேசியாலேயே எனக்கு பிடிச்சது. ஸோ காய்ஸ், இங்கே ஒரு ஆட்டங்கரை இருக்குது, அங்கே தான் எல்லாருமே குளிச்சுட்டு வருவாங்க.
அது ஃபுல்லாயிரும். நம்ம லேட்டாக உங்களுக்கு காட்டணும்னா அதான் நான் இப்பயே உங்களுக்கு வந்து காட்டிட்டு போகிறேன். இந்த ரோட்டில் தான் ஃபுல்லாகவே இருக்கும் போன் மக்கால. மன்னிக்கணும், குளிக்க மாட்டாங்களா மாட்டாங்கரைக்குள்ள? இப்போ நான் சொன்னேன் குளிக்க மாட்டாங்களே, குளிக்க மாட்டாங்களா, மன்னிக்கணும். அதுலேருந்து நடந்து வருவாங்களே, அதுலேருந்து நடந்து வருவாங்க, பூஜை செய்வாங்க, சொம்புக்கான ஏற்பாடு மஞ்சள் துணி வச்சு விடுவாங்க, அப்புறம் கட்டுவாங்க பூவால். எஸ், தலைவர் சம்பந்தத்துக்கு வருவாங்க. நான் நினச்சேன் அவங்க வீட்டில் இருந்தே இப்படி வருவாங்கன்னு, சொம்ப தூக்கின்னு. இல்லை வீட்டில் இருந்து தனியாக எடுத்து தருவாங்க, இங்கே வந்து தான். ஓகே ஓகே ஓகே, புரியுது. தெரியாது இல்லை நமக்கு புதுசு எல்லாம். நான் இங்கே இருக்க பாருங்க, இது நைட் பண்ணோம்னா இங்கேயே நடக்க முடியாமல் போயிடும் ரோட்டில். அந்த வாசனை வருதா, சுருட்டு வாசனை. ஆமாம் ஐயா, ஏன் நாங்கள் போய் ஆடுவாங்க. இப்போ தான் நம்ம பிரதர் சொன்னார் முனீஸ்வரரில் சுருட்டு பிடிப்பார், தண்ணி அடிப்பார்னு. உண்மையா இல்லையான்னு தெரில, இவரான் சொன்னார். உண்மைதான், காவல் தெய்வங்கள் என்ன தெரியும். என்ன சொன்னார்னா, கருப்பன் பேர் இருந்தாலே சுருட்டு. ஓகே, என்னது இங்கே நம்ம நின்று போன டைம். ஆமாம் அன்னைக்கு ஞாபகம் இருக்கு, மாட்டிக்கிட்டோம். இல்லை போன தாய்ப்பூசம் வந்து இல்லை மாட்டிக்கிட்டோம் ஃபுல்லாக. இல்லை அந்த தாமிரபரணி யாரு மாதிரியா? தாமிரபரணி யாரு மாதிரி இங்கே மலேசியாவில்? ஓகே, அந்த மாதிரி இல்லையா? ஓகே, முனீஸ்வரர் நாகமா.
சூப்பர். ஆக்சுவலாக அவங்களுக்கும் நம்ம சேனல் தெரியுமா, சாப்பாடு தரும்போது சொன்னாங்க, லைவ்ல பார்த்தாங்கன்னு. இப்போ கொஞ்சம் நம்ம வெளி உலகத்துக்கு தெரிகிறது சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இவரும் அந்த வீடியோவில் இருக்கிறது இன்னும் சந்தோஷமா இருக்கு. சாப்பிடுவோமா? இது வந்து சைவ கோழி அம்மது, சைவ கோழி சாப்பிடலாம். ஸோ காய்ஸ், நாம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நிறைய வீடியோஸ் இன்னும் வருது அதுக்கப்புறம். நெல்லுங்க. ஸோ இப்போ வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்கும். நாம் இன்னும் நைட் டைமில் நிறைய பேர் வருவாங்க. பார்ட் 2 அந்த தைப்பூசத்தில். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ், லைக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு ஃபியூ ஹவர்ஸில் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், லண்டன், USA எல்லாருமே பாருங்கள் காய்ஸ். நல்ல ஒரு செலிப்ரேஷன் நீங்கள் மலேசியாவில். என்ஜாய் பண்ணுங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.